வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு 181 நாளில் வந்து 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்ப்போம். 181 நாள் அப்படின்றது வந்து ஒரு 6 மாதம் அப்படின்றது மாதிரி வச்சுக்கோங்க. 6 மாதத்துக்குள்ள 1 கிராம் தங்கம் வந்து வாங்குறதுக்கு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்ப்போம். 1 கிராம் வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா அப்படின்றது மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்போம். இருந்தாலுமே வந்து ஒரு குண்டுமணி தங்கம் கூட என்னால் வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்போம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு சேவிங் சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து அதுக்கான அமௌண்ட் எல்லாம் சேவ் பண்ணி நம்மளாலுமே தங்கம் வாங்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரொம்ப சிம்பிளாக வந்து அமௌண்ட் எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட அந்த வீடியோக்கு லைக் ஒன்று கொடுத்துட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஹைப் அப்படின்றதையும் கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பணம் அப்படின்றது எல்லாருமே சம்பாதிப்போம். ஆனால் அதை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு குறிக்கோளே வந்து இல்லாமல் இருப்போம். எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு ஒரு குறிக்கோள் அப்படின்றத வந்து செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் பணம் இல்லை நகை இது மாதிரி விஷயங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். ஒரு வீடு வாங்குறது இடமா இருந்தாலும் அதே மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது மாதிரி ஒரு குறிக்கோள் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எந்தவித குறிக்கோளுமே இல்லாமல் இருந்தோம் அப்படின்றப்போ நமக்கு வரக்கூடிய இன்கம் வந்து வேஸ்ட்டாக பல வழிகளில் வந்து செலவாயிட்டிருக்கும். அது வந்து வீண் செலவாக கூட இருக்கலாம். அதனால கண்டிப்பாக ஒரு தங்கம் வாங்கணும். இப்போ தங்கம் வாங்கணும் அப்படின்னாக்க இத்தனை கிராம் வந்து ஒரு வருஷத்துக்கு எடுக்கணும், இல்லை இத்தனை பவுன் வந்து எடுக்கணும் அப்படின்றது மாதிரியான குறிக்கோள் வச்சுக்கோங்க. இல்லை அமௌண்ட்டாக சேவ் பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 50,000 சேவ் பண்ணணும், இல்லை 1,00,000 ரூபாய் சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரியான குறிக்கோள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு குறிக்கோள் அப்படின்றது இருந்துச்சுன்னா அதை நோக்கி நம்மளுடைய பயணம் வந்து இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு குறிக்கோள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு 6 மாதம் அதாவது 181 நாளில் 1 கிராம் தங்கம் சேமிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்றது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து தோணும். அது எதுக்காக அப்படி தோணுது, இல்லை 1 கிராம் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போ 2009 பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் வந்து 9,000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து வாங்கினோம். எங்கள் பாப்பா வந்து பிறந்த புதுசு. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பவுன் செயின் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போதைக்கு செய்கூலி சேதாரமாக சேர்த்தே வந்துட்டு 9,000 ரூபாய் வந்தது. அப்போ ஒரு கிராமுடைய ரேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஒரு 1,000 ரூபாய் 1000 சில்லற தான் இருந்திருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ 2026 பார்க்குறோம் அப்படின்றப்போ ஒரு கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 13,000 14,000 கிட்ட வந்துருச்சு. 14,000 அதுக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் அதெல்லாம் போட்டு வாங்குறதுக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 14 to 15,000 வந்துடும். இதுவே நம்ம வந்து ஒரு நகையாக எடுக்கிறோம், ஒரு குட்டி மோதிரமாக வாங்குகிறோம், தோடாக வாங்குகிறோம் அப்படின்றப்போ அதுக்கெல்லாம் வந்து செய்கூலி சேதாரம் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 16,000 17,000 அப்படி வச்சு தான் நம்மளால வாங்க முடியும். அப்போ தங்கத்தோடைய வேல்யூ வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வர்றேன் நான். இப்போ ஒரு பவுனே வந்து 8 கிராம், ஒரு பவுன்றது 8 கிராம். அந்த 8 கிராம் இருக்கக்கூடிய நகையை 9,000க்கு தான் நாங்கள் வந்து ஒரு 2009 வாங்கினோம். இன்றைக்கி அதோடைய மதிப்பு வந்து 1,00,000க்கு மேலே இருக்குது. அப்போ தங்கம் வந்து கரைஞ்சி போகிற பொருள் கிடையாது. நம்மக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சேவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோடைய வேல்யூ அப்படின்றது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகும். இப்போ 2026 வந்து 1 கிராம் நம்ம வாங்குகிறோம், ஒரு 13,000 14,000 கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா 2035 வந்து 1 கிராம் ஒரு 25,000 ரூபாய் விற்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்துட்டு விலை ஏறுது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்றப்போ கண்டிப்பாக ஒரு 20 to 25,000 விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு தான் வந்து லாபம். இப்போ எல்லாம் இருக்கக்கூடிய காலத்தை அந்த விலை கம்மியாக இருக்கிறப்போ விட்டுட்டு நம்ம இந்த அளவுக்கு அதிகரித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஐயோ அப்போ வந்து நம்மளால் வாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு கிராம் அப்படின்னு நினைக்காம அதோடைய வேல்யூ வந்து ஃப்யூச்சரில் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு பெரிய லாபத்தை வந்து கொடுக்கும். இப்போ இந்த 181 நாள் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறதுக்கான டார்கெட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இது இந்த 181 நாளைக்கு அப்புறம் என்ன விசேஷம் வருது அப்படின்றதையுமே சொல்லிடுறேன். அன்னைக்கு வந்துட்டு பொங்கல் பண்டிகை வந்து வருது. 15/1/2027 அன்னைக்கு வந்துட்டு பொங்கல் பண்டிகை வருது. அதுக்கு மொதல் நாள் வரைக்கும் நம்மளுடைய சேவிங்ஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அன்னைக்கு வந்து நல்ல நாள் அதுவுமா நம்ம வந்துட்டு போய் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பொங்கல் அன்னைக்கு நம்ம போயிட்டு ஒரு கோல்டு வாங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த சேவிங்ஸ் வந்து பார்க்கலாம்.
இதில் வந்துட்டு நகைக்கடை ஒரு வேளை பொங்கல் அன்னைக்கு இருக்காது. ஒரு வேளை அன்னைக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னா அன்னைக்கு வாங்கிக்கலாம். இல்லை அதுக்கு மொதல் நாள் கூட நம்ம வாங்கிக்கலாம். இல்லை மறுநாள் அந்த பொங்கலுக்கு அடுத்த நாள்லாம் வந்து கடை திறந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து வாங்கிக்கலாம். நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து இதுதான் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வாங்குறதுக்காக நான் இந்த டீட்டெயில் வந்து சொல்கிறேன். ஏன்னா பொங்கல் அன்னைக்கு கடை இருக்காது அப்படின்றது மாதிரி நகைக்கடை இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த டீட்டெயில் வந்து சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜூலை 18லேருந்து ஜனவரி 14, 2027 வரைக்கும் நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து 181 நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இந்த 181 நாட்களில் 26 சண்டே வந்து வருது. 6 மாதம் மாதக்கணக்குன்னு பார்த்தோன்னா 6 மாதம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு சண்டேக்கும் நம்ம ஒரு 200 ரூபாய் அப்படின்றது மாதிரி 26 வாரம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ 5200 ரூபாய் வந்து சேவ் பண்ணிடலாம். அந்த வார சேமிப்பு அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்யக்கூடிய செலவுகள்ல இருந்து சேவ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வாரம் காய் வாங்குவோம், அதுக்கடுத்து வந்து நான்வெஜ் வாங்குறது, இல்லை ஒரு வெளியில் போகிற விஷயங்கள் ஏதாவது பண்ணுறது, என்டர்டைன்மெண்ட் அப்படியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 200 ரூபாய் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி சண்டே மார்னிங்கே வந்துட்டு ஒரு 200 ரூபாய் அப்படின்றத தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் நம்மளுடைய செலவுகள் ப்ளஸ் அந்த பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 200 ரூபாய் அப்படின்றது வந்து 26 வாரங்கள் எடுத்து வைக்கிறப்போ 5200 ரூபாய் வந்து இது தனியாக சேவ் பண்ணிவிடுவோம். அதோட மாதம் நம்ம செய்யக்கூடிய செலவுகளில் ஒரு 500 ரூபாய் நம்ம வந்து பலவிதமான செலவுகள் வந்து மாதம் செய்வோம் இல்லையா. அதில் வந்து ஒரு 500 ரூபாய் அப்படின்றது மாதிரி 6 மாதத்துக்கு எடுத்து வச்சோன்னா 3000 ரூபாய் வந்து அது தனியாக சேவ் பண்ணிவிடுவோம். ஸோ மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா 8200 ரூபாய் வந்து வார சேமிப்பு ப்ளஸ் மாத சேமிப்பில் மட்டும் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிருவோம். நம்ம வந்து டார்கெட் அமௌண்ட்டாக சொல்லியிருக்கிறது 15,000. அதில் 8200 ரூபாய் போக பேலன்ஸ் வந்து 6800 ரூபாய். இந்த 6800 ரூபாவை வந்து நாட்கள் சேமிப்பாக நம்ம வந்து பண்ண போகிறோம். அதை பற்றின டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதோட நம்ம சேனலில் நிறைய மணி சேவ் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து நமக்கு வரக்கூடிய இன்கமில் ஃபேமிலி பட்ஜெட் வந்து எப்படி போட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம், ரொம்ப கம்மி வருமானமாக இருந்தாலும் அதில் வந்துட்டு எந்த அளவுக்கு செலவுகளை மேனேஜ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேவிங்ஸை பண்ணுறது அப்படின்றத பற்றின நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட தங்கம் சேவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாட்கள் கணக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். 26 சண்டே இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் 6 மாதம் அப்படின்றது, இது ரெண்டையும் நாட்களாக வந்து நம்ம வந்து எடுத்துப்போம். 32 நாட்கள் ஆச்சு. டோட்டலாக நம்ம வந்து 181 நாள் சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த 32 நாளை கழித்தோம் அப்படின்றப்போ 149 நாட்கள் வரும். அதில் இந்த 149 நாட்களுக்கு மட்டும் நம்ம வந்து தின சேமிப்பு பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம வாரம் எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட்டு கூட நம்ம தினமும் சேவ் பண்ணுற அமௌண்ட்டும் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த நாட்களை வந்து கழிச்சுட்டு மிச்சம் இருக்க நாட்களை மட்டும் நான் இந்த தின சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 6800 ரூபாய் சொன்னோம் இல்லையா. அதாவது 15,000ல் வார சேமிப்பு மாத சேமிப்பு வந்து 8200 ரூபாய் சேவ் பண்ணியிருப்போம். பேலன்ஸ் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6800 ரூபாய். அந்த 6800 ரூபாவை 149 நாட்களுக்கும் தின சேமிப்பாக வந்து பண்ண போகிறோம். அப்போ ஒரு நாளைக்கு 46 ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வச்சு நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த 3 மெத்தடில் வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக 181 நாட்கள், அதாவது 6 மாதத்துக்குள்ள 15,000 ரூபாய் வந்து சேவ் பண்ணியிருப்போம். இந்த 15,000த்தில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கோல்டு காயின் வந்து வாங்கி வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பாக வந்து செய்யுங்க. எனக்கு வார சம்பளம் நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்றது மாதிரி கேட்குறவங்களுக்கு அதுக்கான சேவிங்ஸுமே நான் வந்து சொல்கிறேன். இப்போ வாரம் சம்பளம் வாங்குறவங்க அப்படின்றப்போ 26 வாரம் இருக்குது டோட்டலாக அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த 26 வாரம் அப்படின்றப்போ அது வந்து சனிக்கிழமையாக இருக்கலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். 26 வாரத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு வாரத்துக்கும் 577 ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக 26 வாரத்துக்குள்ளே உங்களால் 15,000 ரூபாய் வந்து சேவ் பண்ணிட முடியும். நம்ம வந்து எந்த ஒரு விஷயமே வந்து முயற்சி பண்ணி பார்க்காம என்னால் முடியாது, என்னால் அப்படியெல்லாம் சேவ் பண்ண முடியாது அப்படின்றது மாதிரி என்றைக்குமே நினைக்காதீங்க.
நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக செய்ய முடியும். அதுக்கு கொஞ்சம் மனக்கட்டுப்பாடு வேணும். நமக்கு வந்துட்டு பார்க்குறதெல்லாம் வாங்கணும், இல்லை தாராளமாக செலவு பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் அப்படின்றது பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு குறிக்கோள், நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, ஒரு குறிக்கோள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம போகிறப்போ கண்டிப்பாக அதுக்கான அமௌண்ட்டுமே வந்து சேவ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான பாதையில் நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 6 மாதம் அப்படின்றப்போ மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து 6 மாதம் டைம் இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் 2500 ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ 15,000 ரூபாய் வந்து சேவ் பண்ணிட முடியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. பண்ணாமல் வந்துட்டு என்னால் சேவ் பண்ண முடியல அப்படின்றது மாதிரி நினைக்காம முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களாலேயுமே முடியும். இப்போ இந்த மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வீட்டில் வந்து வச்சுக்கலாமா அப்படின்றது மாதிரி கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கிறீங்க அப்படின்றப்போ ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு அதில் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்ற மனக்கட்டுப்பாடு இருக்கிறவங்க வந்து அதை வந்து அந்த மாதிரி வீட்டில் வச்சு சேவ் பண்ணலாம். இல்லை அப்படின்றப்போ ஒரு சின்ன மண் உண்டியலோ, இல்லை வந்துட்டு மண்ணுண்டியல் எனக்கு யூஸ் பண்ண பயமாக இருக்குது, பைசா அரிச்சிரும் அப்படின்றது மாதிரி நினைக்கிறவங்க ஒரு பிளாஸ்டிக் உண்டியல் மாதிரி வாங்கி வச்சுட்டு, அதாவது கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி உண்டியல் வந்து வாங்கி வச்சுட்டு அதில் வந்து சேவ் பண்ணுங்கள். இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறவங்க ஏடிஎம் யூஸ் பண்ணாத ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேயோ வந்து போட்டு வைங்க. 6 மாதம் அப்படின்றப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடைக்கும். நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ போடுறீங்க அப்படின்றப்போ. ஸோ அந்த மாதிரி போட்டு வைக்கிறது மூலமாக உங்களுக்கு பணமுமே வந்து சேஃபாக இருக்கும். அது மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் கூட போட்டு வைக்கலாம். போட்டு வச்சுட்டு நம்ம நினச்சது மாதிரி அந்த பொங்கல் அன்னைக்கு எடுத்து, அதாவது பொங்கலுக்கு மொதல் நாள் எடுத்துட்டு அதை 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு அதை வந்து பயன்படுத்திக்கலாம். எக்காரணத்தை முன்னிட்டும் இதுக்குன்னு சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வேறு எதுக்காகவும் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கி வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வாங்கி வைங்க. இந்த வருஷம் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க, அதாவது 2027 வாங்கி வைக்கிறீங்க அப்படின்றப்போ அதோடைய மதிப்பு இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ கண்டிப்பாக அதோடைய மதிப்பு அப்படின்றது இன்னுமே அதிகரிச்சிருக்கும். உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். தங்கம்ன்றது என்றைக்குமே வந்து லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும். நம்ம வாங்குறத பொறுத்து அது என்னைக்கு விலை குறைஞ்சிருக்கோ அன்னைக்கு வந்துட்டு வாங்குறோம் அப்படின்றப்போ நமக்கு அது வந்து இருக்க நம்ம வச்சிருக்க அதோடைய லாபம்ன்றது அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதம் வாங்கிட்டு அடுத்த மாதம் கொண்டு போய் விற்கிறீங்க அப்படின்றப்போ அது கொஞ்சமாவது நஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு வந்து தங்கம் வாங்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு லாங் டேர்மாக நம்ம வந்து பல வருஷம் வச்சுருந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து தங்கத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா 100% வந்து அதில் பெரிய லாபத்தை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து தங்கம் சேமிப்பு அப்படின்றத பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.